இந்த உலகத்துல நம்ம அடைஞ்ச நிலைய தக்க வச்சுக்க, நம்ம யார் அப்படிங்கிற கதைய இன்னொருத்தருக்கு எப்படி நரேட் பண்ண போறோங்கிறதுல தான், நமக்கு குவார்ட்டர் லைஃப் கிரைசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் 20லேருந்து 30 ஏஜ்க்குள்ள வராம பார்த்துக்கலாங்க. அப்படி இல்லன்னா, நான் ஏன்டா இங்க வந்து பொறந்தேன் அப்படிங்கிற எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ்க்குள்ள அது நம்மள கொண்டு போய் விட்டுரும். இத பாதுகாக்க, நீ என்ன மதம்? நீ என்ன ஜாதி? நீ பேசுற மொழி என்ன? இப்படி பல கேள்விகள நம்மள சுத்தி நம்ம பார்க்க முடியும். இது இல்லாம ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸ எப்ப சரி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணியிருப்போமா? யாரோ ஒருத்தர் எழுதின எழுத்து ஒரு படமா மாறுறப்போ, அதில நடிச்ச நடிகன நம்ம கண்ணுக்கு ஹீரோவா அந்த சினிமா காட்டுது. ஆனா நிஜத்துல அந்த எழுத்துக்கள் சேர்த்து ஒரு கதை எழுதுறப்போ, அந்த எழுத்தாளன் அவரோட வாழ்க்கையில சந்திச்ச எத்தனையோ முரண்கள அந்த எழுத்துக்கள் தாண்டி வந்திருக்கணும். அதான் சத்தமில்லாத கேள்விகள். இது சபையில கேட்கிறத விடவும், நம்ம மனசுக்குள்ள வந்த பல நினைவுகளோட முரண்பாடுகள நோக்கி நம்ம கேட்டோம்னா, கண்டிப்பா சினிமாவ தாண்டுன ஒரு திரை அனுபவத்த நீங்க நிஜத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களோட கொஞ்சம் கூட குணத்துல சேராத ஒரு ஆள்கிட்ட ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு போய் பாருங்க. பிடிக்காத புத்தகத்த கொஞ்ச நேரம் வாசிக்க ட்ரை பண்ணுங்க. நீங்க நம்புற ஒரு விஷயத்த ஒரு நாள் கேள்வி கேட்டு அதுக்கு எகென்ஸ்டா வாழ்ந்து பாருங்க. உங்க எக்ஸ பத்தி பல நல்ல விஷயங்கள யார்கிட்ட சரி ஷேர் பண்ணி பேசி பாருங்க. இப்படி நமக்கு வராத வாழ்க்கையில ஏத்துக்க முடியாத சில விஷயங்கள என்கவுண்டர் பண்றப்போ தான் வாழ்க்கையை முழுசா புரிஞ்சுக்க முடியும்னு நான் நம்புறேங்க. ரீசெண்டா கூட நிறைய ஆணவ படுகொலைகளை பத்தின நியூஸை பார்க்க முடிஞ்சது. நம்ம சுமந்துட்டு இருக்க இந்த கௌரவம், நீ பெரியவன் நான் சின்னவங்கிற இந்த மைண்ட் செட் எல்லாம் தாண்டி இந்த உலகம் முழுசா பரவி எங்கெங்கேயோ இருந்த நம்மளோட முன்னோர்களோட மரபணுக்கள் இங்க வந்து சேர்ந்த கதை தாங்க நம்மளோடது. நம்ம உள்ள ஓடுற மகாநதிக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட நிறமோ திசையோ கிடையாது. ஆபியக்காவிலேருந்து நடந்து வந்தவனோட வரலாறு அதில் இருக்கலாம். இமயமலை உச்சியில் வாழ்ந்த ஒருத்தனோட மரபணு இருக்கலாம். ஒரு கூலி தொழிலாளியோட உடம்புல இருந்து வந்த வியர்வையோட உப்பும் அதில் மிக்ஸ் ஆகியிருக்கலாம். இப்போ அதுக்கு என்ன பண்ணுவீங்க? உங்களை நீங்களே ஆணவ படுகொலை பண்ணிடுவீங்களா? ஒரு 1000 வருஷம்னு கணக்கு வச்சா கூட ஒரு தனி மனுஷனோட பரம்பரையில் எத்தனை கலப்புகள் நடந்திருக்கும்னு இப்போ வந்த ஜாதியை வச்சு பிரிஞ்சிருக்க நம்ம புரிஞ்சுக்கணும். இயற்கையில் ஒரு விஷயத்த எது கூடயும் சேராமல் உங்களால் தடுக்கவே முடியாதுங்க. அப்படின்னா நீரோட சுழற்சி இருந்திருக்காது, மண்ணோட வளம் இருந்திருக்காது, ஆக்சிஜனோட மூலக்கூறு கூட இப்படி எதுவுமே இந்த உலகத்தில் இருந்தே இருந்திருக்காது. அப்படி சேராமல் விட்டால் சுழற்சியும் நடந்திருக்காது, உயிர்களும் வந்திருக்காது, நம்ம கதை இங்கே தக்க வச்சுக்க வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது. விஞ்ஞானம் புரிஞ்சுக்கிட்ட ஒரு பெரிய உண்மை எதுனா, இந்த உலகத்தோட அத்தனை படைப்புக்கும் அடிப்படையானது முரண் தாங்க. ஒரு விதை மரமாக வளர அதோட இருப்புக்கு அடிப்படையாக இருக்க விதையோட வடிவத்தை உடைச்சாதான் முடியும். இப்படி முரண்பாடுகள் வரப்போ தான் வளர்ச்சி நடக்கும். அந்த வளர்ச்சியை ஏற்றுக்கிட்டவங்க தான் அந்த தாட்ஸ் பபிள்ஸை உடைச்சி நம்ம நம்பிக்கை தாண்ட பல விஷயம் இருக்குன்னு புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. நான் ரீசெண்டாக உலக சினிமா பற்றி பேசணும்னு நினைச்சதுக்கும் இதுதான் முக்கியமான காரணம். இது மாமா டாம்பியன் அப்படிங்கிற மெக்சிகன் மூவியை ரீசெண்டாக பார்த்தேன். சாதாரணமாக உள்ளே போனால் இதை விட அபத்தமாக ஒரு சினிமா எடுத்துட முடியுமாடா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதை பார்க்குற எல்லாருக்குமே தோணும். கண்டிப்பாக எனக்கும் அது தோணுச்சு. அந்த படத்தோட சர்ஃபேஸுக்கும் சப்டெஸ்ட்டுக்கும் இருக்கிற இடைவெளி தான் அந்த படத்தோட காவியமாக மாற்றுச்சு. அதே போல தான் இந்த வாழ்க்கையில் அதோட மேற்பரப்பை கடந்து முரண்பாடுகளோட ஆழத்துக்கு போகிறப்போ தான் அது நமக்கு உண்மையான அர்த்தத்தை தரும்னு நான் நம்புகிறேன். மனுஷனை பிரித்து பார்க்க முன்னாடி அவனோட சர்ஃபேஸை தாண்டி சப்டெஸ்ட்டை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுனா அவரோட கதையில் உங்களை பற்றின ஒரு பகுதியை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம்.